ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடி கனமான ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் மிளகு, ஜாதிக்காய் இதெல்லாமே நீங்கள் சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர டைமில் 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ இது வதங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் நிறைய பார்க்குறதுக்கு தெரியுது. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த தொக்கு உங்களுக்கு கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா மசிஞ்சு உங்களுக்கு அந்த ஒரு கிரேவி மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கொத்தமல்லி பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கிறேன். தனியா பவுடர். ஸோ இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல காரமான மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவு சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். அதே சமயம் நல்லா கொஞ்சம் காரசாரமாக பிரியாணியுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா பொடி எல்லாமே சேர்த்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் இருக்கு இல்லையா, அது லைட்டாக மேலே தெளிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு 2 பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் இதில் வந்து நம்ம தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வந்து 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு சேர்க்கும்போது தயிர் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம எதுவுமே நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிரேவி வேணும் இல்லையா, அதனால தான் நம்ம தயிருமே சேர்க்குறோம். இப்போ தயிரோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த அளவு புளிக்காத தயிராக நான் வந்து சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பிரியாணிலாம் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல புளிப்பு இல்லாத நல்ல கெட்டி தயிராக வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். நல்ல புளிச்ச தயிராக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். இதெல்லாம் சின்ன இதை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இலை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி சேர்க்குறீங்க அப்படின்னா மல்லி இலை 2 கைப்பிடி சேர்க்கணும். நீங்கள் எதை வச்சு அளக்குறீங்களோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 பங்கு புதினானா 2 பங்கு வந்து மல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஏன்னா புதினாவை அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா புதினா ரைஸோட ஃப்ளேவர் வந்துடும். ஸோ அதனால் பார்த்துட்டு இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பிரியாணி தம் போட்டு இறக்கும் போது சிக்கன் வந்து ரொம்ப பிரிஞ்சு போகாமல் உங்களுக்கு நல்லா அப்படியே முழுசாக சிக்கன் கிடைக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துட்டோம். எனக்கு கூட இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு ஒரு 2 பீஸ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வீட்டில் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு மீடியமாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன்லேயுமே நமக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கனில் உள்ள தண்ணி வெளியில் வர அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வந்து தேவையோ அந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடிடலாம். மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிக்கன் ஃபுல்லாகவே வெந்துருச்சு அப்படிங்கும்போது அப்புறம் நம்ம தம் போட்டு இறக்கும் போது இது வந்து ரொம்ப பிரிஞ்சு வந்துடும். இப்போ குக்கர் வந்து நம்ம மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வடிக்க தான் போகிறோம், அதனால் அதுக்கு வந்து அளவு தண்ணி அப்படின்லாம் இல்லை, ஓரளவுக்கு மிதமான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பிரியாணி இலை, ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, 2 ஜீரகம், 2 மிளகு இதெல்லாமே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா தண்ணி கொதிக்கிற டைமில் பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ அரிசியை நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நீளமாகவும் வரும். அதே சமயம் போட்ட உடனே சீக்கிரமாக வெந்துடவும் செய்யும். அதிகமாக நமக்கு டைமும் வந்து எடுக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு விசில் வந்து வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஒரு விசிலுக்கே சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் சீக்கிரமாக வேகக்கூடிய சிக்கனாக இருந்தால் நீங்கள் மூடி கூட போட வேண்டாம், அப்படியே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சிக்கனும் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கிரேவி இந்த ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நான் அடியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு தம் போடும்போது கொஞ்சம் நேரம் இது அடியில் அடுப்பில் கொஞ்சம் வச்சு இறக்கிக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சமாக இஞ்சிரும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இதெல்லாம் வந்து லைட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அதிகமாக போட வேண்டாம், சும்மா லைட்டாக வந்து மேலே வந்து லேசாக தூவி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் இருக்கிற தண்ணி அதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% ரைஸ் வந்து வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தம் போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வெந்து வரும். இல்லை அப்படின்னா குழஞ்சு போயிடும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்குவோம். ஸோ நான் 2 டைமாக வந்து நம்ம போட போகிறோம். ஒரு டைம் வந்து கறி அடியில் போட்டிருக்கேன், மேலே வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த கிரேவி எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ரைஸ் வந்து போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜரில் 2 டைமாக நம்ம வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ நம்ம ரைஸ் வந்து சேர்த்துட்டோம். இப்போ லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற சிக்கன் கிரேவியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையுமே நம்ம சேர்த்துக்குவோம். நீங்கள் வெங்காயம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை கூட லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லாஸ்ட்டாக தான் வந்து வறுத்தேன். ஸோ அதனால நான் வந்து இடையில போடலை, மேலே மட்டும்தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த சிக்கனை வந்து எல்லாத்தையுமே நம்ம மேலே வந்து
அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சிக்கன் வந்து கரெக்டாக வெந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம தம் போட்டதுக்கப்புறமா இன்னுமே நல்லா வெந்து போயிடும். ஸோ அதனால் வந்து சிக்கன் வந்து ஒரு 90% வெந்துச்சு அப்படின்னா தம் போடும்போது மிச்சம் வெந்துடும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு வேக வச்சு தான் நம்ம போடுறோம் இல்லையா, அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ அதனால் ஒரு 90% சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா கலர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கலர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குங்குமப்பூ இருக்கு இல்லையா, குங்குமப்பூ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் தண்ணியிலையோ இல்லை பால்லையோ கலந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ ஃப்ரை பண்ண வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இதெல்லாமே நம்ம சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஓரத்தில் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கும். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணியே செய்ய தெரியாதவங்க கூட இது வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.